பெரம்பலூர்லேருந்து சக்திவேல் அப்படின்றவர் எழுதியிருக்காரு சுவாமிஜி. எனக்கு கடந்த 25/10/2015 அன்று பெரியவர்களின் சம்மதத்துடன் நல்ல முறையில் இந்து முறைப்படி திருமணம் நடந்து முடிந்தது. ஆனால் அதற்கு பிறகு வெறும் எண்ணி 30 நாட்கள் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேர்ந்து வாழ்ந்தோம். பிறகு பிரிந்து 1 வருடம் 3 மாதம் ஆகின்றது. ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அவர்கள் விவாகரத்து வேண்டும் என்று கோர்ட் கேஸ் என கடந்த 1 வருடமாக அலைந்து திரிந்ததுதான் மிச்சம். இன்னும் பிரச்சனை முடியவில்லை. கடந்த 1.5 வருடமாக மனம் வேதனை மட்டும் அடைந்து வருகின்றேன். சுவாமிஜி, என்னுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தான் நல்ல ஒரு பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, இவருடைய பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன தீர்வு வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்திலேயே உங்களுக்கு குறைபாடு இருக்குது அப்படின்றது வந்திருக்கு. அதாவது உங்கள் 2 பேரோட ஜாதகம் தேர்த்ததில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமும் இல்லைன்னு வந்திருக்கு. ஒரு அனுகூலமான நேரமும் இல்லைன்னு வந்திருக்கு. நீங்கள் மிகுந்த போராட்டங்கள் நடத்தி அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து வெளியில் வர முடியும். சில பரிகாரங்கள் சொல்கிறோம். நீங்கள் ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாளை ரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்கள். ஒரு மாதமும் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு பள்ளி கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் இல்லத்துக்கு அருகாமையில் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தாலும் போயிட்டு வாங்க. ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் போகிறது நல்லதுன்னு சொல்லுவோம். அப்படி போக முடியாத சந்தர்ப்பம் வந்தால் வீட்டில் ரங்கநாதர் படம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். 1. அப்புறம் 2வது விஷயம், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்கள் வழக்கறிஞர்கிட்ட இருந்தாலும் அல்லது நீங்கள் நீதிமன்றத்துக்காக இருந்தாலும் இல்லை உங்கள் எதிர்ப்பு தரப்பு யாராவது சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அப்போ நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு முன்னே ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெத்தலை மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளை பேசுகிறதுக்காக நீங்கள் போங்க. 2. 3வது விஷயம், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்தால் காரியம் சுலபத்தில் முடியும். அதனால் நீங்கள் விட்டு கொடுக்குறதுக்கும் தயாராக இருங்க. இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் மன வாழ்க்கையில் மறுபடியும் வசந்தம் வீசுறதுக்கு வாய்ப்பு வரும். எந்த நேரங்கள்லையுமே எந்த நேரமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெத்தலை மாலை போட முடியாத சூழ்நிலை இருந்தால், ஏதாவது நீங்கள் பேச போகிறீங்க, இப்போ ஆஞ்சநேயர் கோயில் பூட்டி இருக்குது, இல்லை நீங்கள் வெத்தலை மாலை கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமி படம் வச்சு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வச்சுக்கலாமான்ற சந்தேகம் வேண்டாங்கன்னா பக்தாஞ்சநேயரை வச்சுக்கோங்க. அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவர் சம்பந்தமான ஸ்லோகம் எதுவுனா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஆனால் கூடுமானவரை வெத்தலை மாலை போட்டு போங்க. கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் போராட்டம் உண்டு. நீங்கள் கொஞ்சம் நிதானித்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுலபமான தீர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று அற்புதமாக மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மிக நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். கலகலப்பாக இருக்கும் குடும்பம். அனைவரும் மனம் விட்டு சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். குலதெய்வத்தை மனதால் தியானம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. குலதெய்வம் உள்ள ஊருக்கு செல்ல முடியாவிட்டால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களது குலதெய்வம் எதுவோ அதை மனதார துதிக்க வேண்டும். இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக செய்யும். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று தனகாரகனாகிய குருவால் பார்க்கப்படுவதால் பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரம் வளர்ச்சி அடையும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும்.
நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் வெளி இடங்களிலும் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும், உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும், பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய முக்கியமான ஆலோசனைகளை செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ மாணவியர் இன்றைய தினம் எழுதுகின்ற தேர்வுகளிலே மிக சிறப்பாக வெற்றி பெறுவார்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. குரு பார்வை பெறுகிறது. புதன் குரு பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு யோகாதிபதியான சனி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே, அனுகூலமான ஒரு நிலையிலே அமைந்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் இன்றைய தினம் நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான தன லாபம் கிடைத்து பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீரும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் ஒட்ட வழித்து போட்டு ஒரு வீடு வாங்குவீங்க, மேற்கொண்டு கடன் வாங்கி. அத்தகைய முதலீடுகளை இப்பொழுது செய்யலாம். அவ்வாறு செய்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்திலே நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நேரம் என்று இதை சொல்ல வேண்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வெகு சிறப்பாக இன்றைய தினம் மாணவ மாணவியர் தேர்வுகளை எழுதுவார்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறது என்பதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகத்தான் இருக்கின்றன. நல்ல நிலையிலே கிரகங்கள் அமைந்திருந்தாலும் சந்திரன் 8இல் இருக்கின்ற காரணத்தினால் எவ்வளோதான் நல்ல நேரமாக இருந்தாலும் சில பேர் பேசியே தான் வேலையை தானே எடுத்துக்குவாங்க. வாயை மூடிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி அதிகமாக பேச வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டாம். யாரோ 2 பேர் ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் நடுவில் போய் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லாதீங்க. இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டும். இன்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். இன்று திருவோணம் ஏகாதசி, பெருமாள் வழிபாடு செய்யும் நாள். இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தால் நல்லது, அல்லது கேட்கலாம். ஒலிக்கச் செய்து வீட்டிலே அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை காதார கேட்டு மனதார பெருமாளை தியானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி சந்திரன் குரு பார்வை பெற்று கொண்டிருக்கின்ற மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி சுக்கிரன், சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான 4-11 வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருமண வயதில் உள்ள கடக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மனதிற்கு பிடித்தாற்போல் மன வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆகிய 2 கிரகங்களும் ஒன்றாக 9ஆம் இடத்திலே இணைந்துள்ளன. அந்த கிரகங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதி எனப்படுவது 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன். லாபஸ்தானாதிபதி என்பது 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன். இவை இரண்டுமே இப்பொழுது மீனத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். ஏனோ தானோலாம் வருமானம் வராது, தாராளமாக வரும். இன்றைக்கி நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான சூழ்நிலை அலுவலகத்திலே ஏற்படும். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மிகச்சிறப்பான நன்மைகள் பல நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியர் வெகு வெகு அற்புதமாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். இன்று தேர்வு எழுதினால் அதிலே வெற்றி நிச்சயம்.